ஸ்பிரிச்சுவல் பாத் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் டாரோட பிரசன்ன ஜோதிடர் திரு பிரவீன்குமார் ஐயாவை சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம்? ஆன்மீக வழிகாட்டி பாபு ஐயா அவர்களை வணங்கி, என்னுடைய டாரட் குருநாதர் மதுரை கார்த்திகேயன் அண்ணா அவர்களை வணங்கி 2026 12 ராசிகளுக்கான டாரட் பிரசனம் ஒரே ஒரு சீட் எடுக்க போகிறோம். ரொம்ப எளிமையாக சொல்ல போகிறோம். நற்பலன்களை மட்டுமே சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி டாரட் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லிட்டு சொல்லுங்க ஐயா. முன்னாடி பார்த்த மாதிரி தாங்க ஐயா. டாரட் பிரசனம் அப்படிங்கிறது ஒருவருடைய கேள்விக்கு ஏற்ற சரியான பதிலை கொடுக்கக்கூடிய ஒரு பிரசன முறை. எளிமையாக சொல்லணும்னா, கிளி பிரசனம் எப்படி பார்த்தோமோ, ஒரு கிளி சீட் எடுத்து எப்படி கொடுக்குதோ அதே போல தான் இங்கே ஒரு ஜோதிடர் எடுக்க போகிறோம். அவ்வளோதான். மக்களுக்கு சொல்லிடுறேன், பொதுவான ஒரு பலன், உங்களுடைய கிரகநிலைகளை வைத்து சொல்லக்கூடிய பலன் அல்ல. அதற்கு ஒப்பான டாரோட பிரசனத்தை வைத்து சொல்லக்கூடியது. எளிமையாக சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தனிப்பட்ட பலன் வேணும் அப்படிங்கும்போது ஒரு சிறந்த ஜோதிடரை, என்னை போன்ற ஜோதிடர்களை அணுகி உங்களுடைய 2026 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதற்கு ஒரு சிறிய விளக்கமாக இதில் கொடுக்குறோம். நற்பலன்களை மட்டுமே சொல்லணும் முடிவு பண்ணி இன்றைய குருநாளில் வியாழக்கிழமை அன்று உங்கள் முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கிறேன். நன்றி. இன்றைய டாரோட பிரசனத்தில் இந்த 2026 ஆண்டுக்கான பலன்கள், மிக துல்லியமான பலன்கள். முதல்ல மேசராசிக்கு சொல்கிறீங்களா ஐயா? ஆமாங்க ஐயா. காலபுருஷனில் முதல் வீடு அவருக்கு தான், மேஷராசி, செவ்வாயோடைய வீடு. அவங்களுக்கு எப்படி இருக்குது இந்த 2026 அப்படிங்கிறத சிறிய விளக்கமாக ஒரு சிறிய பலனை சொல்ல போகிறோங்க ஐயா. சரிங்க ஐயா. ராணியின் அரசியின் நாணயம் ஐயா. பொன் பொருள் சேர்க்கை கண்டிப்பாக உண்டு. சரி. விவசாயம் சார்ந்த, உணவுப் பொருள் சார்ந்த விஷயங்களில் நல்ல பலன்கள், நல்ல லாபம் உண்டு. சரி. பெண் குழந்தை எதிர்பார்க்குறவங்க அல்லது குழந்தைகள் எதிர்பார்க்குறவங்களுக்கு ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருடம் இருக்கும். நான் குழந்தைக்காக 2 வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும். இல்லை நான் ஒரு ஜாப்காக வெயிட் பண்ணுறேன், கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை நான் ஒரு படிப்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீட் எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், கண்டிப்பாக அதில் இந்த வருஷம் தேர்வு பெறுவீங்க. இதற்கு எந்த தெய்வங்களை வழிபடலாம்? வந்திருக்கிறது ஒரு அரசி பெண். பெண் தெய்வத்தை வழிபடுறது இவங்களுக்கு சிறப்பாக இருக்குங்கய்யா. பெண் அப்படிங்கும்போது செவ்வாயோட வீடு. அப்போ உக்கிர தெய்வங்கள் வழிபாடு, இல்லை வராகி, மூகாம்பிகை, சிங்கத்தின் மீது புலி மீது அமர்ந்திருக்கக்கூடிய காளி, துர்கை, இவங்களெல்லாம் வழிபடலாங்க ஐயா. அடுத்து ரிஷபராசிக்கு சொல்லுங்க ஐயா. ஐயா ரிஷபராசி 2ஆம் வீடு, சுக்கிரனுடைய வீடு. பார்த்துருவோங்க ஐயா எப்படி இருக்காருன்னு. நம்ம ஒரு சீட்டு முறையில் எடுக்கிறனால ரொம்ப எளிமையாக சொல்லுவோம் ஐயா. முதல் ராசிக்கு வந்த மாதிரியே இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரசினுடைய செங்கோல் வந்திருக்குங்க ஐயா. இவங்களுக்குமே நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இவர்களுமே பெண் தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளணும். சுக்கிரன் அப்படின்னாலே அதிகபட்சமாக பெண்ணை குறிக்கும். ஏன்னா பெண்கள் தான் ஆடை, ஆபரணம், மல்லிகைப்பூ, சுக்கிரனுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் அதிகமாக செய்கிறது ஆண்களை விட பெண்கள் தான். இவங்களுக்கு இந்த 2026 ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் ஐயா. அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும். ஒரு கருப்பு பூனை உட்காந்துருக்கு. ஸோ அப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா சிங்கங்கள் மேலே இருக்குது, அவங்களுடைய அரியாசனத்திற்கு மேலே. அப்போ சிங்கம் அப்படிங்கும்போதே ஆளுமை தன்மை அப்படின்னு பேர். அப்போ இவர்கள் காத்திருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே ரொம்ப நல்லபடியாக நடக்கும். இவர்களும் பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். அதுவும் குறிப்பாக ஏன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த அரசி வந்து உட்கார்ந்துருக்க சிம்மாசனத்தினுடைய 2 பக்கமும் சிங்கத்தோட தலை இருக்குது. மேலே உள்ள சுவற்றில் பார்த்தீங்கன்னா சிங்கம் வரையப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க சிங்கத்தின் மீது அமர்ந்துள்ள தெய்வங்களை வழிபாடு செய்வது சிறப்புங்கய்யா. நல்லதுங்கய்யா. மிதுன ராசி, புதனுடைய வீடு. இந்த சீட்டுகளை இப்படி தான் நம்ம கொடுக்கணும். ஆமாங்க ஐயா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில். ஐயா இவங்களுக்கு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா தி ஃபூல், அறிவீனன்னு தமிழில் சொல்லுவாங்க. எல்லாம் இருக்குது, ஆனால் பயன்படுத்தாமல் வச்சுருந்தீங்க 2025. இப்போ 2026 உங்களுக்கான வாய்ப்புகள் உங்கள் கையிலே இருக்குது. அதை நீங்கள் பார்க்கணும். இல்லை நீங்கள் ஏதோ ஒரு தவறு செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்கள் நண்பர் மூலமாகவோ, உங்களுடைய உறவினர்கள் மூலமாகவோ, இல்லை உங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய் மூலமாக கூட உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கிடைக்கும்.
அப்பா நீ பண்ண போகிறது தப்பு, இதை சரியா பண்ணு அப்படின்னு ஒரு ஆளுமை மிக்க ஒரு நபர், இல்லை உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு நபர் உங்கள் கூடயே இருப்பாங்க. இவர்கள் பெரும்பாலும் ஜாலியாக இருக்கக்கூடிய டைப்பாக இருப்பாங்க. அது பொதுப்பலனே அப்படி தான் இருக்கும். 2026 உங்களுக்கும் அப்படியே தான் இருக்க போகுது. பிரகாசமான எதிர்காலம், மேலே சூரியன் உதிக்கிறாரு, பிரகாசமான எதிர்காலம் இருக்குது. ஆனால் உங்களுடைய அறிவையும் திறமையையும் நீங்கள் முதல்ல வெளிக்கொணரணும். இல்லை எனக்கு கடவுள் உதவி செய்வார், இல்லை எனக்கு நண்பர் உதவி செய்வார் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் எந்திரிச்சு நடந்தால் தான் உங்களுடைய பயணம் தொடங்கும். இவர்கள் பொதுவாக விநாயகர் வழிபாடு செய்கிறது நல்லதுங்கய்யா. புதன் அப்படிங்கும்போது ஒரு கலைநயம் உள்ள அப்படிங்கும்போது நடராஜ பெருமாள் அவங்க வளர்கிறது சிறப்புங்கய்யா. கடகராசி நம்ம முகநூல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்போம் ஐயா. கடகராசிக்கு என்னைக்கு தான் விடிவு காலம், என்னைக்கு தான் விடிவு காலம் அப்படின்னு சொல்லி மீம்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்போம். கடகராசி பார்த்துருவோம் ஐயா. ஐயா அருமையான காடு. ஒரு செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய ஒரு நபர், பணம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி காலில் 2 காசை போட்டு வச்சுருக்கிறாரு, தலைமையில் ஒரு காசு இருக்குது, கையில் ஒரு காசை ரொட்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. பின்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய மாட மாளிகைகள், கோபுரங்கள், உயர்ந்த இடத்துல உட்காந்துருக்கிறாரு. கடகராசிக்காரர்கள் எவ்வளவு போராடினாலும் போராடிக்கிட்டே இருப்பாங்க, அதில் அவங்க சிறப்பு. அப்படி இருக்கும் பட்சத்தில் 2026 இவர்களுக்கு நல்லபடியான பொருளாதார வளர்ச்சி இருக்கும். இவங்க மெயினான விஷயத்தில் கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்னா, ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, எந்தவித விஷயத்திற்கும் அடிமை ஆகக்கூடாது. நான் டீ குடிக்கிறேன் அப்படின்னாலும் அதுவும் கெட்ட பழக்கம் தான். இல்லை நான் மதுபானம் அதிகமாக சாப்பிட்றேன் அப்படின்னாலும் கெட்ட பழக்கம் தான். இது போன்ற விஷயங்களில் இவங்க கண்ட்ரோலாக இருக்கணும். இல்லை அந்த பழக்கத்தை விடுறது இவங்களுக்கு நல்லது. 2026 கடகராசி கண்டிப்பாக குபேரன் அப்படின்னு நான் சொல்கிறேங்க ஐயா. சிம்மராசிங்க ஐயா, ஆளுமை மிக்க ராசி. சிம்மராசினாலே பாதி பேர் பயப்படுவாங்க ஐயா, அப்பேற்பட்ட ராசி அது. ஐயா நட்சத்திரங்கள் ஐயா, உலக அளவில் இவர்களுக்கான மதிப்பும் மரியாதையும் கூடும். சிம்மம் அப்படின்னாலே கிரீடம்னு சொல்லுவோம். ஏன்னா அங்கே தான் மக நட்சத்திரம் இருக்குது. சிம்மத்தில் மகத்துடைய குறியீடு பார்த்தோம்னா கிரீடம், ராணியினுடைய கிரீடம், அரசனுடைய கிரீடம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர்கள் 2026 பிரசித்தி பெற்ற நபர்களாக வருவாங்க. அவர்களுக்கு தேவையான விஷயங்கள் நல்லபடியாக கிடைக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் நீரிலும் நிலத்திலும் ஒரு கால் அப்படிங்கிற மாதிரி 2025 இருந்திருப்பாங்க. அதாவது மனநிலையை பொறுத்து இதை செய்கிறதா அதை செய்கிறதா அப்படின்னு இல்லாமல் 2026 தெளிவான ஒரு முடிவு எடுத்து தெளிவான ஒரு விஷயங்களை செய்வாங்க. திருமண வாய்ப்புகள் கைகூடும். பெண் சம்பந்தப்பட்டவர்கள் அதிகமாக ஆண்களாக இருந்தால் பெண்கள் உதவி செய்வாங்க, பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக ஆண்கள் உதவி செய்வாங்க. எதிர்பாலிடத்திலிடம் இருந்து நல்ல உதவிகள் கிடைக்கும் ஐயா. நல்ல விதத்தில் பயன்படுத்தி நல்ல விதமாக வெற்றி அடையணும். இவர்கள் பொதுவாகவே சிம்மம் அப்படிங்கிறப்ப ஒரு ஆளுமை மிக்க அப்படின்னு சொல்லணும். குழந்தைக்கான ஒரு ராசி கட்டமாக பார்ப்போம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர்கள் பெரிய பெரிய கோயில்களுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு இல்லாமல் பக்கத்திலே இருக்கக்கூடிய எளிமையான தெய்வங்களை வழிபட்டாலே போதுங்கய்யா. கன்னிராசிங்க ஐயா, இந்த கன்னிராசி நேயர்கள் பார்த்தோம்னா அப்படி தான் சொல்லணும், நிறைய பிரச்சனைகளை இந்த கன்னிராசிக்காரர்களும் கன்னி லக்னக்காரர்களும் 2024 நிறைய அனுபவிச்சிருக்கிறாங்க. நிறைய வம்பு வளர்ப்புகள்லாம் சந்திச்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு 2026 எப்படி இருக்குன்னு பார்த்துருவோங்க ஐயா. ஜஸ்டிஸ் தீர்ப்புங்க ஐயா, நீதிபதி. இவர்கள் இந்த 2024 எதுக்கெல்லாம் காத்திருந்தாங்களோ அதற்கெல்லாம் ஒரு எழுதப்பட்ட ஒரு தீர்ப்பு அவங்கள்ட்ட வந்துருங்க ஐயா. எதுக்காக காத்துட்டு இருந்தீங்க? திருமணத்துக்காக காத்துட்டு இருந்தேன், இல்லை வெளிநாடு போகணும் காத்துக்கிட்டு இருந்தேன், இ பாஸ் கிடைக்காம உட்காந்துருந்தேன், எஸ் பாஸ் கிடைக்காம உட்காந்துருந்தேன், இல்லை ஒரு கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு முடியவே இல்லை, 2026 உங்களுக்கு முடிஞ்சிடும். இல்லை குழந்தைக்காக காத்திருக்கிறோம் கிடைக்கும், இல்லை ஒரு லேண்ட் வாங்கலாம்னு நினைக்கிறேன் முடியலை, இல்லை விலை அதிகமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, இல்லை வீடு கட்டலாம்னு நினைக்கிறேன் அதற்கான சரியான அமைப்பு வரல அப்படிங்கிறப்ப 2026 இவர்களுக்கு நியாயமான ஆண்டாகவும் பார்த்தீங்கன்னா நீதிபதி இருக்கிறாரு, ஒரு வாள் ஒன்று வச்சுருக்கிறாரு. ஸோ அப்போ நீதி தவறாதவர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு தராஸ் கையில் வச்சுருக்கிறாரு.
சமநிலையான தீர்ப்பு அப்படிங்கிறப்போ உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் நல்ல விதமாக 2026 வந்து சேரும். அடுத்து இந்த துலாம் ராசிக்கு 2026 எப்படி இருக்கும் சொல்லுங்க ஐயா. கண்டிப்பாக சொல்லுவாங்க ஐயா. தி மூன், சந்திரன் ஐயா. சந்திரன் அப்படின்னாலே அறிவுன்னு சொல்லுவோம். அதில் கொஞ்சம் சந்திரன் வந்து கொஞ்சம் சேடாக இருக்கிறாருங்க ஐயா. அப்போ உங்களுடைய அறிவை வைத்து நீங்கள் செய்யக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும், நீங்கள் எடுத்து வைக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் பல முறை யோசித்து முடிவிடுங்க. ஏன்னா வந்து ஒரு நாயும் நரியும் வந்து எச்சரிக்கை கொடுக்குது. ஸோ அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை ரொம்ப கவனம் கொடுத்து செய்யுங்க. மறைமுகமான தொந்தரவுகள் எது வந்தாலும் அதை தைரியமாக வென்று உங்களுடைய அறிவுத்திறமையால் நீங்கள் வெளியில் வரணும். இந்த 2026 உங்களுக்கு காலபைரவர் வழிபாடு நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேங்க ஐயா. ஏன்னா இந்த சித்திரத்தில் ஒரு நாய் இருக்கு, ஒரு ஓநாயின் இருக்கு. சந்திரன் கொஞ்சம் மதி மங்கினது போல சோகமாக இருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு காலபைரவர் வழிபாடு உங்களை தடைகளை அனைத்தையும் உடைத்து உங்களை நல்வழிப்படுத்தி 2026 ஒரு வெற்றிக்கான ஆண்டா உங்களுக்கு கொண்டு வருங்க. விருச்சிகராசி. ஐயா நல்ல காடு வந்துருக்குங்க ஐயா. சரிங்க. ஒருத்தர் வந்து தன்னுடைய விவசாய நிலத்தில் பயிர்கள்லாம் விளைவிச்சிருக்கிறாரு, நல்லபடியாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாணயங்கள் கொண்ட ஒரு காடு அது. 7 நாணயங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அவர்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் இந்த வருடம் பொன் பொருளை சேர்க்கக்கூடியதாக இருக்கும். இவர்கள் குறிப்பாக விவசாயத்துறையில், உணவுத்துறையில் சிறப்பாக விளங்குவாங்க. இவர்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் தன்னுடைய ஊரில் இருக்கக்கூடிய, உள்ளூரில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற தெய்வத்தை வழிபட்டுட்டு செய்கிறது சிறப்பாக இருக்கும் ஐயா. இவர்கள் வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு தேடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா உள்ளூரிலேயே அல்லது உள் மாநிலத்திலேயே நல்ல வேலை வாய்ப்புகள் அமையுங்க ஐயா. அருமையான காடுங்க ஐயா. ஒரு சேர்வனுடைய செங்கோல், ஒரு செந்நிற மலைப்பகுதியில், குன்றுகள் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு செழிப்பான தளிர் விட்டக்கூடிய ஒரு செங்கோலை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு செய்தியை எதிர்பார்த்தோ அல்லது செய்தியை சொல்கிறதுக்காகவோ நிற்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறிப்புள்ள ஒரு காடு அது. தனுசு ராசிக்காரர்கள் 2026 நீங்கள் எது அதெல்லாம் எதிர்பார்த்துருக்கீங்களோ, நான் வீடு கட்ட போகிறேன், கட்டுவீங்க. திருமணம் சார்ந்து பார்த்துட்ருக்கேன், நல்லபடியாக நடக்கும். குழந்தைக்காக காத்திருக்கிறேன், நல்லபடியாக நடக்கும். நீங்கள் எது எதுக்கெல்லாம் வெயிட் பண்ணுறீங்களோ, எனக்கு ஒரு செய்தி வரணும், என்னுடைய கணவர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறார், 2026 வந்து நம்ம வீடு கட்ட போகிறோம், நான் அதுக்கான பணத்தை தோது பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லுவார் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்லுவார், இந்த வருஷம் நம்ம வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு. மகனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, பொண்ணு வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல, அடுத்த வருஷம் சொல்கிறேன்னு சொல்லிட்டாங்க, வர வருடத்தில் இந்த வருஷம் மனம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக நல்ல செய்திகளோட வரும், நல்ல ஆண்டாக உங்களுக்கு அமையும். தொழிலையும் சிறந்து வருவீங்க. கோவில் வழிபாடுகள் அப்படிங்கும்போது விநாயகர் வழிபாடு உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதுவும் குறிப்பாக பிள்ளையார்பட்டி விநாயகர் வழிபாடு உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஐயா, அரசனுடைய வாள் அப்படின்னு வந்திருக்குங்க ஐயா. பார்த்தீங்கன்னா பின்னாடி மேக கூட்டங்கள் இருக்குது, 2 பறவைகள் பறக்கிறாங்க, செல்வ செழிப்போடு மரம் செடி கொடிகள்லாம் இருக்குது. அரசன் வந்து பார்த்தீங்கன்னா சனி வீரர்லேயே ஒரு மோதிரம் ஒன்று போட்டிருப்பாருங்க ஐயா. எப்படி பிரச்சனை அமையுது பாருங்க. மகர ராசி வந்து சனியினுடைய வீடு. ஆமாம். அரசரை பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவருடைய இடதுகை பெருமுரல், அதான் சனி விரல், அந்த சனி விரலில் ஒரு மோதிரம் போட்டிருப்பாரு. கரெக்டாக அமையுது, அருமையாக வந்துட்டு பாருங்க. இப்படி தாங்க பிரசனம். மகர ராசிக்காரர்கள் எதை செய்தாலும் நீதி, நியாயம், தர்மம், ஒரு அரசன் எப்படி ஒரு விஷயத்தை செய்வானோ அது போல நீங்களும் செயல்படுங்கள். உங்களுக்கான சரியான ஆண்டாக 2026 அமையும். நீங்கள் எதற்கெல்லாம் காத்திருக்கிறீங்க அந்த விஷயங்கள் எல்லாம் கைகூடும். ஆண் தெய்வ வழிபாடு இவர்களுக்கு
சிறப்பாக இருக்குங்கய்யா. சனினாலே தெய்வம் அப்படின்னு குருநாதர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு அரசனுடைய வாளே வந்திருக்கும் போது அப்போ அவர்கள் ஒரு ஆண்டை வழிபாடுகள் செய்கிறது, எல்லை சாமிகள் கையில் யார் யாரெல்லாம் அருளா வச்சுருக்காங்களோ அவங்களெல்லாம் வழிபடுறது அவங்களுக்கு நல்லபடியாக அந்த வருஷம் இருக்குங்கய்யா. சரிங்கய்யா, ரொம்ப துல்லியமாகவும் அற்புதமாகவும் சொன்னீங்க. அடுத்து கும்பராசிக்கு சொல்லுங்கய்யா. சொல்லுங்கய்யா. ஐயா, கும்பராசிக்காரங்க ஒரு அருமையான கார்டு வந்திருக்குங்க ஐயா. சொல்லுங்கய்யா. 6 செங்கோல்கள். ஒரு அரசன் அல்லது ஒரு வீரன் அல்லது ஒரு போர்ப்படை தளபதி ஒரு வெற்றி கொண்டாட்டத்தோட ஊருக்கு வரா, மக்கள் அதை கொண்டாடுறாங்க ஐயா. சரிங்க. அப்ப கும்பராசிக்காரர்கள் இந்த 2026 பிறர் உங்களை கொண்டாடும் அளவுக்கு நீங்க பேரும் புகழும் செல்வ செழிப்பும் எடுக்க போறீங்க. சரிங்க. இந்த கார்டு உணர்த்துறது அதுதான். இவர்கள் ஒரு கொண்டாட்டத்தை தனக்குள்ள வச்சுக்காம பிறருக்கும் பகிரும்போது அது இன்னும் மாபெரும் கொண்டாட்டமாக இருக்கும். மக்களுக்கான சேவையில் கும்பராசி நேயர்கள் நபர்கள் இருக்கணும். மக்கள் சேவைனா என்ன? மக்களுக்காக செய்யக்கூடிய பொது பணிகளை செய்யலாம். நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு விஷயமும் பெரிய அளவில் வெற்றி பெறும். நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு விஷயத்தை செய்யும்போது உங்களால் முடிந்த அளவுக்கு மக்கள், ஏழை எளிய மக்களுக்கு ஏதோ ஒரு தானம் கொடுங்க. ஏன்னா ஒரு அரசன் ஏதோ ஒரு வெற்றி பெற்று வரான் அப்படின்னா அப்போ அந்த நாட்டில் உள்ள மக்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். அரசன் மகிழ்ச்சியோடு இருப்பான். அப்போ என்ன பண்ணுவார்? மக்களுக்கெல்லாம் விருந்து வைக்கிறேன்னு சொல்லுவார், சாப்பாடு போடுவார். இல்லை மக்கள் எல்லாருக்கும் இலவசமாக இனாமாக நான் ஏதாவது தருகிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்போ அதுபோல் நீங்களும் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கலாம். ஐயா, இப்போ காட்டாரோட பிரசனம் 2026 மீனராசிக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க ஐயா. சொல்லுவோங்க ஐயா. மீனராசிக்காரர்கள் தான் எல்லாரும் யூடியூப்லேயே குமிஞ்சிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி. ஆமாம், அவ்வளோ அட்டி வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே அதுதான் அங்கே கொஞ்சம் பாருங்க. நீதிமான் அங்கே உட்காந்துருக்கிறார், சனி பகவான் அங்கே உட்காந்துருக்கிறாரு, கொச்சாரப்படி. சரி ஐயா, கிங் ஆஃப் வான். ஓகே. மறைமுகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். சரிங்க. இதுதான் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த மீனராசிக்காரர்கள் இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கணவன் மனைவி பிரச்சனை அதிகமாக வருது. சரி. மீனராசியில் கணவன் இருக்கிறாரு, மீனராசியில் மனைவி இருக்கிறாங்க, எங்களுக்கு 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வருடம் ஒரு நல்ல தீர்வாக உங்களுக்கு அமையும். சரி. 2 பேருக்குள்ள உள்ள பிரச்சனைகள் தீர்ந்து சுமூகமான மன வாழ்க்கை போகும். சரி. மீனராசிக்காரர்கள் எதிலும் தெளிவாக இருக்கணும். ஒரு அரசன் எப்படி முடிவெடுப்பானோ அதுபோல சிந்தித்து செயல்பட வேண்டும். மீனராசிக்காரர்கள் நீதி தவறாதவர்களாக இருக்கணும். ஏன்னா குரு பகவானோட வீடு அது, அங்கே சனி பகவான் இருக்கிறார் இப்போ கோச்சாரப்படி. அப்போ பார்க்கும்போது இவர்கள் சரியான குருமார்களை அணுகி நல்ல முடிவுகளையும் நல்ல விஷயத்தையும் பெற்றுக்கணுங்க ஐயா. இப்போ நான் ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு அதிகாரமிக்க ஒரு இடத்துல பலர் போவாங்க. சரி. நான் இது எல்லாரும் கேட்குறது ஒரே ஒரு விஷயம் தாங்க ஐயா. ஜோதிடம் பார்க்க வந்து நிற்கிறது என்ன? பையனுக்கு வேலை வேணும், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், பையனுக்கு கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை வேணும். இந்த கேள்விகள் எல்லாருக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம். அப்போ எல்லாருக்கும் சொல்லி தான் ஆகணும். திருமணத்தை பற்றியே சொல்லணும், குழந்தை பிறக்கிறத பற்றி சொல்லணும். இவங்க எல்லாருக்குமே இது நல்ல விஷயமா இருக்கும். திருமணத்திற்காக வெயிட் பண்ணுறவங்க நல்லபடியான வாழ்க்கை அமையும். குழந்தைக்காக வெயிட் பண்ணுறவங்க நல்ல ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். பல தடைகளை தாண்டி 2026 வெற்றிகரமாக உங்களுக்கு அமையும். சரிங்க, ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டீங்க ஐயா. இந்த 2026ஆம் ஆண்டு பொதுவாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த டாரட் பிரசன்னம் மூலமாக சொல்லுங்கள். சொல்லுங்க ஐயா. ஐயா, 3 கோப்பைகள், 3 பெண்கள் கோப்பைகளை வச்சு கொண்டாடுறாங்க. ஒரு திருவிழா கோலம், வெற்றி கொண்டாட்டம், திருமணம், நிகழ்ச்சி, விழாக்கோலம், இப்படின்னு கொண்டாட்டங்கள், கேளிக்கைகள், மகிழ்ச்சியான ஒரு காடுங்கய்யா. 2026 உலக மக்கள், உலக தமிழர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் ஒரு புதிய விஷயங்கள் தொடருது. பழையன கழிந்தும் புதியன புகுந்தும் அப்படிங்கிற மாதிரி புதிய விஷயங்கள் 2026 சிறப்பாக நடக்கும். 2026 ரொம்ப ஒரு அருமையான வருடமாக
உங்கள் அனைவருக்கும் அமைய வேண்டும் என்று ஸ்பிரிச்சுவல் பாத் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் குழுமத்தின் சார்பாகவும் கணியின் ஜோதிட ஆராய்ச்சி மற்றும் டாரோட பிரசனம் எங்கள் நிறுவனத்தின் சார்பாகவும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும், இறை வழிபாட்டோடு செய்கின்ற செயல்களை எப்போதும் இறைவன் வெற்றி பெறச் செய்வான். இறைவனோடு இணைந்திருங்கள், மகிழ்ச்சியாக வாழுங்கள். நன்றி, வணக்கம்.